காளி தேவி சிவனை தன் காலால் மிதிப்பது போல பல புகைப்படங்கள்ல காட்சியளிக்கிறார். இப்படி கடு கோபத்தோட சிவனை ஏன் தன் கால்களால காளி தேவி மிதிக்கிறாள் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சமயம் ரத்த பீஜா என்னும் அரக்கன் பிரம்மனை நோக்கி கடும் தவம் இருந்து தான் ஒரு துளி ரத்தம் சிந்தினால் தன்னுடைய பலம் பல ஆயிரம் மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற வரத்தை பெறுகிறான். பிறகு தன்னை அழிக்க யாரும் இல்லை என்ற ஆணவத்தில் தேவர்களையும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்துகிறான். ரத்த பீஜாவை அழிக்க துர்காதேவி தன்னுடைய வாளை வீசியதால அவனுடைய ஒரு துளி ரத்தம் தரையில விழுந்ததும் அவனுடைய 1000 வடிவங்கள் வெளிப்பட்டன. இதனால் கோபமடைந்த துர்காதேவி மகாகாளியாக அவதாரம் எடுத்து அனைத்து அரக்கர்களையும் கொன்று அவர்களின் ரத்தத்தை தரையில் சிந்தாதவாறு அனைத்தையும் குடிக்கிறாள். இதனால் உக்கிரமான காளி தேவி ஆவேச நடனமாட தொடங்குகிறாள். காளி தேவி கால் வைக்கும் இடமெல்லாம் அழிவு ஏற்படுகிறது. உலகத்தை அழிவிலிருந்து காக்க சிவபெருமான் காளி தேவி வரும் பாதையில் சென்று படுத்துக்கொள்கிறார். காளி தேவியின் பாதம் சிவபெருமான் மீது பட்டதுமே ஆக்ரோஷமாக இருந்த காளி தேவி இயல்பு நிலைக்கு வருகிறாள். தன்னுடைய காலுக்கு கீழே இருப்பது தனது கணவன் என்று தெரிந்ததுமே வருத்தப்பட்டு சிவபெருமான் மீது இருக்கும் தனது பாதத்தை எடுக்கிறாள் காளி தேவி. இப்படி காளி தேவியின் கோபத்தை தணிக்கத்தான் சிவபெருமான் காளி தேவியின் காலடியில் வந்து படுத்ததாக ஐதீகம். இந்த வீடியோல காளி தேவி சிவனை ஏன் தன் காலால் மிதிப்பது போல காட்சியளிக்கிறாள் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். இந்த மாதிரி மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.